بسم الله الرحمن الرحيم. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், பிரிந்து கிடக்குறாங்கல்ல பல குழுக்களா. அது காரணம் என்னன்னு கேட்டா மனம் முரண்டு பிடிவாதம் தான். அவனுக்கு விருப்பம் கிடையாது. என்ன விருப்பம் கிடையாது? நம்ம தீனில ஒண்ணு ஆகணும்னு விருப்பம் இருந்தால் அதுக்காக மெனக்கண்ணுமா இல்லையா? எப்படி மெனக்கடனே? எத்தனை கருத்து உள்ள எல்லாத்தையும் போ, மதுஹப் கிட்ட போ, இந்தாப்பா மதுஹப் சரின்னு சொல்லு, அதுல உள்ள நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லு, நீ கேட்கறக்கு நான் சொல்றேன்னு போகணும். நம்ம பதில் சொல்ல முடியாத அளவுக்கு மதுஹப்புக்காரன் பதில் அள்ளி போட்டான்னு சொன்னா இதை விட்டுட்டு மதுஹப்ல சேர்ந்துருங்க. ஒண்ணுதானே சரியா இருக்க முடியும். நான் என்ன சொல்றேன், ஆதாரங்கள் வாதங்கள் அள்ளி போட்டான்னு சொன்னா இதுல ஏன் இருக்கிறீங்க? கண்ணை மூடிட்டு இருக்க கூடாது. இதுலயும் போங்க, அதுலயும் எல்லாத்துலயும் போங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும், கடைசியா ஒரு முடிவுக்கு வருவீங்கல்ல, அப்பதான் தீனை உண்ணாக்க விரும்புறோம்னு அர்த்தம். நம்ம என்ன செய்யறது இல்ல, எனக்கு எங்க அப்பன் சொன்னது, பாட்டன் சொன்னது, அஜர்த்து சொன்னது போதும், நான் இருப்பேன், அதை மாத்திக்கிற மாட்டேன், அதுலதான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இவங்க என்ன பதில் அதை வச்சுக்கிறாங்கன்னு கூட நான் வந்து காது கொடுக்க மாட்டேன். மாற்று கருத்து உடையவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதற்கு காதை கொடுத்து கேட்க கூட நான் ரெடியா இருக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாங்களே. இது வந்து காரணம் என்னன்னு கேட்டா அது அல்லாஹ் சொல்றான், ஒமா தஃபர்ரகு, இவர்கள் தீனில பிரிந்து போகவில்லை, இல்லா மின் பாதி மா ஜாஅஹுமுல் இல்மு, இல்மு வந்த பிறகுதான், இல்மு ஞானம் வந்த பிறகே தவிர இவர்கள் பிரியவில்லை. எதனால் பிரிந்தார்கள் என்றால் பகயம் பைனஹும், அவங்களுக்கு மத்தியில உள்ள காழ்ப்புணர்வு காரணமாக. நல்ல தெரியும் குர்ஆன் ஹதீஸ்ங்கறாங்க, அது கரெக்ட் தானே, நம்ம குர்ஆன் ஹதீஸ்ல இல்லையே, எல்லாரும் கரெக்டா தெரியும். ஆனாலும் காழ்ப்புணர்வு என்ன சொல்லுது, இவன் சொல்றதை நம்ம ஏற்றுக்கொண்டால் நம்ம இவ்வளவு காலம் சொன்னது என்ன ஆகிவிட்டது, இவ்வளவு காலம் நம்ம முன்னோர்களை பின்பற்றி என்ன ஆகிட்டது, நம்முடைய அறிஞர்களை பின்பற்றுறது என்ன ஆகிட்டது, நம்ம பாரம்பரியம் என்ன ஆகுது, இதுதான் அவங்களை கெடுக்கிறதா சொல்லி காட்டுறான். இது ஒரு விஷயமாச்சா. 42வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், கானன்னாஸ் உம்மத்தம் வாஹிதா, மனிதர்கள் ஒரு உம்மத்தாகத்தான் இருந்தார்கள், மனிதர்கள் ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தார்கள். எப்ப பிரிகிறான்னு கேட்டா இப்போ நீங்க பார்க்கலாம், யாரு பிரிஞ்சிருக்கான்னு பாருங்க. மார்க்கத்துல யாருக்கு மார்க்கம் கொடுக்க பிடிச்ச அவன் தான் பிரிக்கிறான், மார்க்கம் கொடுக்காத பிரிஞ்சானான்னு பாருங்க. இப்ப நமக்கு வந்து வேதம் மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது, மார்க்கம் இல்லாதவன் என்ன எதை வேண்டாலும் கடவுளாக்கலான்னு ஒரு கூட்டம் இருக்கிறான். அவனுக்கு என்னமா பஞ்சாயத்தா, இது கடவுள் சரி வணங்கிட்டு போவோம், இது வணங்குவோம்டா, அதை வணங்கி எந்த கருத்தும் கிடையாது. அவங்களுக்குள்ள சண்டையோ சச்சரவோ எதை கடவுளாக்குன்னு சண்டை வருதா, அவர் வணங்கிடுவோமே, இவரை வணங்கிடுவோம், அதை வணங்கிடுவோம். என்னமா யாருக்கு பிரச்சனை? இவ்வளவு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பிரிகிறான். மார்க்கத்துல ஆதாரம் இல்லாத ஒரே மாதிரி இருக்கான், ஒரே மாதிரி விழாக்கள், ஒரே மாதிரி ஆடம்பரங்கள், ஒரே மாதிரி விரயங்கள், ஒரே மாதிரி வழிபாட்டு முறைகள். பாத்தீங்கன்னா எவனுக்கு மார்க்கம் கொடுக்கப்படவில்லையோ, வஹி கொடுக்கப்படவில்லையோ, வேதம் கொடுக்கப்படவில்லையோ, தூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவன் இஷ்டப்படி நடக்கிறானோ அவன் மார்க்கத்தில் பிரியவில்லை. பேரில் பிரிந்து இருந்தாலும் நடைமுறை கொள்கையில் பிரிவு கிடையாது. அவங்களுக்குள்ள பல பிரிவுகள், பேர்கள் என்ன செய்வாங்க, குளங்கோத்திரம்னு பிரிஞ்சுக்கிட்டு இருப்பார்கள். அந்த முறையில் ஏதாவது குழப்பம் இருக்க மாட்டா, இருக்கவே இருக்காது. என்ன வேண்டாலும் கடவுளை எப்படி வேணாலும் செஞ்சுக்கிறான்னு தெளிவா இருக்கிறாங்க அவங்க. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா, எங்க பிரிவினை வருது தெரியுமா, கானன்னாஸ் உம்மத்தம் வாஹிதா, மனிதர்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாக கல்லு மண்ணு கழுது குதிரை வணங்கிட்டு இருந்தாங்க, ஒரே மாதிரி இருந்தானா எல்லாரும். இப்ப பாஸல்லாஹு நபியீன, அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைக்கிறான், முபஷ்ஷிரீன வ முன்திரீன, நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களா, சொர்க்கத்தை பற்றி நற்செய்தி சொல்லி நரகத்தை பற்றி பயம் காட்டுவதற்காக வேண்டி தூதர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். அன்ஸல மஅஹுமுல் கிதாப், அவங்களோட வேத புத்தகத்தையும் சேர்த்து இறக்குறான். பில் ஹக்கி, சத்தியத்தோடு ஒரு வேதத்தையும் கொடுக்கிறான். எதுக்காக வேண்டி, லியஹ்கும பைனன்னாஸ் ஃபீ மக்தலஃபு ஃபீஹி, அவர்களுடைய கருத்து வேறுபாடுகளை நீக்குவதற்காக வேண்டி அதை கொண்டு தீர்ப்பளிக்கிறதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்கிறான். வமக்தலஃப ஃபீஹி இல்லல்லதீன ஊத்துஹு, எவனுக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டச்சோ அவன் தான் கருத்து வேறுபாடு கொண்டான். கருத்து வேறுபாடு நீக்கிறதுக்கு அல்ல வேதத்தை கொடுக்கிறான், அதை வச்சுக்கிட்டே இவன் கருத்து வேறுபாடு உடையிறான். அல்லாஹ் கொடுத்தது எதுக்கு, கருத்து வேறுபாடு கிளியர் பண்ற கொடுக்குறான். இல்ல, எவனுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சோ அவன் தான் இன்னைக்கு முஸ்லீம் தான். அவ்வளவு பேர் குர்ஆன் கொண்டு இருக்கலப்பா, உங்ககிட்ட 72 கூட்டத்தின் கையிலையும் குர்ஆன் இருக்கா இல்லையா? 72 கூட்டத்தின் கையிலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை இருக்கா இல்லையா? அவன் தானே இப்ப நீங்க 72 இருக்கிறான், பிரிஞ்சு கிடக்கிறான். இதுதான் ஆதியிலிருந்து இருந்துச்சான்.
எப்போது பின்பற்றான்? மிம்பாதி மாஜாத்தஹுல் பையினாத், தெள்ளத் தெளிவான சான்றுகள் வந்த பிறகு எவனுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு அவன்தான் என்ன செய்கிறான்? பிளவுபட்டு போய்விட்டான், தீனில பலவாறாக பிரிந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து 2வது அத்தியாயத்தில் 213வது வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி 3வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்றால் இஸ்லாம் தான். குர்ஆன் சொல்கிறது இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இதுதான், இஸ்லாம் தான். வமக்தலபல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எப்போது கருத்து வேறுபாடு கொண்டார்கள் என்றால் இல்லா மிம்பாதி மாஜாஹுமுல் இல்மு, அவங்களுக்கு ஞானம் வந்த பிறகுதான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். பகியம் பைனஹும், அவர்கள் தமக்கு மத்தியிலே ஏற்படுத்தி கொண்ட காழ்ப்புணர்வின் காரணமாக, பொறாமையின் காரணமாக என்று அல்லாஹ் 3வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த மார்க்கத்துல வந்து பிரிஞ்சிடாதீங்க. பல வாதங்களை, தப்பான வாதங்கள்லாம் வைப்பாங்க. தப்புங்கிற அறிந்து கொள்வதற்கு நேரத்தை கொடுங்க, இந்த 1 மாசத்தையாவது கொடுங்க. என்ன தப்பான வாதம், எப்படி எல்லாம் தப்பா இருக்கிறது அப்படிங்கறத விளங்கிக் கொள்வதற்காக என்ன செய்யணும்? நம்முடைய காதை கொடுக்க வேண்டும். தீனில பிரியக்கூடாதுன்னு சபதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தன்னால செஞ்சிடறேன், அல்லாஹ் நேர்வழியை காட்டிடுவான். நீங்க தௌஹீத் ஜமாஅத் கொள்கையை தான் ஏத்துக்கணும்னு கிடையாது, மாற்று கருத்து உள்ளவங்கள்ட்டையும் போங்க. நம்ம கேட்கிற கேள்விக்கு எங்க பதில் இருக்கான்னு பாருங்க, அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்றோமான்னு பாருங்க. அப்ப ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் எதுல உண்மை இருக்கிறது. ஒண்ணுல வந்து நிற்போம், கண்டிப்பா ஒரு மார்க்கத்தை நிக்க முடியும். எப்ப நிக்க முடியும்? மார்க்கத்தை பிரிக்க நான் ஒத்துக்கிற மாட்டேன். ஒன்னு எது சரிங்கிறதுக்கு எவ்வளவுக்கு முயற்சி பண்ணுவானோ அவ்வளவு முயற்சி பண்ணி கண்டறிவேன். நீங்க எப்படி ஒண்ணுல இருக்கிறீங்க? முயற்சிலாம் பண்ண மாட்டேன், நான் இருக்கிறதுல இருப்பேன், அதுல உறுதியா இருக்கிறமே தவிர நான் இருப்பது தவறா இருந்தாலும் மாற்றிக்கொள்வேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணாதான் அதுக்கு பேர் என்னது? முயற்சின்னு அர்த்தம். இல்லன்னா நீங்க முயற்சி பண்ணல, நீங்க ஒரு கொள்கையில் இருக்கிறீங்க, அதுதான் சரி நம்புறீங்க, அதை மேலோட்டமா சில ஆள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணிக்கிறீங்க, எதிர்கொள்கிட்ட ஓடி போயிடுறீங்க. இப்படி இருந்தீர்களே ஆனால் மார்க்கத்தை பிரிக்க கூடாதுங்கிற கருத்து உங்க உள்ளத்துல இருக்குதா? பிரிக்கலாங்கிற கருத்து உங்க உள்ளத்துல இருக்குது. அதனால முதல்ல விளைக்கிற வேண்டிய என்ன? எத்தனை கருத்து வேறுபாடு வந்தாலும் அத்தனையும் சரியில்லை, ஒண்ணுதான் சரி. அந்த அத்தனையிலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒண்ணுதான் சரியாக இருக்க முடியும், அதுக்கு மாற்றமா உள்ளது சரியா இருக்கவே முடியாது என்பதை முதல்ல நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் உங்க உள்ளத்துல இந்த தலைப்புக்கு செல்வதற்கு முன்னாடி இத பதிய வச்சுக்கிறீங்க. எப்படி? நாங்கள் மார்க்கத்தை பிரிக்க ஒத்துக்கொள்ள மாட்டோம், நம்ம எல்லாரும் ஒரு மார்க்கத்துக்கு தான் வருவோம். அது இவங்க சொல்றதா இருக்கட்டும், அவங்க சொல்றதா இருக்கட்டும், எவங்க சொல்றதா வேண்டாம் இருக்கட்டும், ரெண்டுக்குள்ளையும் போட்டு A to Z ஆதி இருந்து அந்த வரைக்கும் பார்த்துவிட்டு ஒன்னு சரின்னு எங்களுக்கு கடைசியா படும். எங்க பதில் இல்லை நிக்கிறதோ, யாரிடத்துல பதில் நிக்கிறதோ அதான் சரின்னு படும்ல, அதுல நம்ம நின்றுவோம். இப்படி வந்தா எல்லாம் ஒரு மார்க்கம் ஆகுமா ஆகாதா? எல்லாரும் முடிவுக்கு வர்றோம், உங்க பேச எத்தனை பேசுவோம் அப்படின்னு வந்தா கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி கடைசியில் ஒரு கருத்து வந்துருமா இல்லையா? நம்ம எல்லாரும் ஒரு கருத்துக்கு வர்றது பெரிய கஷ்டமா? இந்த ஜமாத்து வாசலை திறந்து வைத்திருக்கிறது, எந்த கருத்து உள்ளவங்களான்னு வாங்க, நீங்க சொல்றது சரின்னு சொல்லி எங்களை நிரூபிச்சீங்கன்னா இன்னைக்கே கலைச்சிருவோம். நீங்க சொல்ற சரி டிக்ளேர் பண்ணிடுவோம். அப்போ ஒரு மார்க்கம் ஆயிரும்ல, ஒரு மார்க்கமா ரெடியா தானே இருக்கிறோம். அது மாதிரி அவங்க இருக்கிறாங்கன்னா இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சரியானதை தான் பின்பற்றணும். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க மனசுல என்ன பதிக்கிறீங்க? நம்ம மார்க்கத்தை பிரிக்க கூடாது, ஒரு மார்க்கத்தை கண்டறியணும், ஒரு மார்க்கத்தை தேடணும். எவ்வளவு முயற்சி பண்ணி தேடணும் அவ்வளவு முயற்சி பண்ணி தேடணும். எது சரி என்பதை கண்டறிவதற்காக எவ்வளவு தியாகங்களை வேண்டாலும் செய்யணும். எது சரி என்று வருகிறதோ அதுலதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் நிக்க வேண்டும் முடிவெடுத்து பாருங்க. 72 கூட்டமே இருக்காது. அப்படி மக்கள் முடிவெடுத்தவர்கள் இதனாலதான் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த தௌஹீத் கொள்கை வளர்ந்து கொண்டே இருக்கிற காரணம் என்ன? அந்த முடிவெடுத்த சகோதரர்கள் யாரெல்லாம் எடுத்தார்களோ அவங்க எல்லாத்தையும் போய் சுத்தி கித்தி பார்த்துட்டு ஒண்ணு வந்துடுறாங்க. மீதி உள்ளவர்களும் அது மாதிரி முயற்சி பண்ணினார்களே ஆனால் ஒன்னு இது அல்ல அது அப்படி ஆகிவிடும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்